இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புதுக்கம்மாய் பாசனம். புதுக்கம்மாய் பாசனம் அந்த கம்மா பல வருஷங்களாக தூர் வராத காரணத்தினால அந்த கரை உடைஞ்சு இன்னைக்கு 150 ஏக்கர் நிலமுள்ள விவசாயம் நட்டது நெல் பயிர் எல்லாமே இன்னைக்கு தண்ணியால மூழ்கிருச்சு. இத உடனே அரசாங்கம் பார்த்து அடைச்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதுபடி இருக்கிற நட்டவங்க எல்லாரும் அடைச்சும் பார்த்து எங்களால அடைக்க முடியல. தண்ணி இன்னும் அடிச்சு வந்துகிட்டே இருக்கு. அரசாங்கம் உடனே தலையிட்டு இதை அடைச்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால நாங்க நிறைய கடனை வாங்கி பாதிக்கப்பட்டு இந்த விவசாயத்தை நாங்க செஞ்சிருக்கோம். இது அரசாங்கமே பார்த்து இன்னைக்கு நடத்தி கொடுக்கணும். இன்னும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. பார்த்து தக்க உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 2-3 நாட்கள் இந்த தண்ணி அடிச்சு வந்துகிட்டு இருந்தா பயிர் ஃபுல்லா அழுகி வீணா போயிரும். நட்டதுக்கு எந்த புண்ணியம் இல்லாம போயிரும். கடனை உடனே வாங்கி நட்டிருக்கோம் சார். இது அரசாங்கமே பார்த்து உதவி செய்யணும். இந்த வயப்புற எங்க வயதே நான் தான் நட்டு இது பண்ணிருக்கேன். இந்த தண்ணியில பூராமே அடிச்சுக்கிட்டு போதும், மண்ணு எல்லாமே செஞ்சு போயிடுச்சு. இதனால நான் என்னமுமே பண்ண முடியாது. இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டே ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணி ஏதாவது பண்ணாத்தே நாங்க எதையும் சமாளிக்க முடியும். ஃபுல்லாவே தண்ணியிலே தான் மிதக்குது. இந்த கம்மா உடைப்பினால 150-200 குடும்பம் ஒரு 300 ஏக்கருக்கு மேல தண்ணியிலேயே முழுகிட்டு இருக்கு. இது கவர்மெண்ட் கடந்த நடவடிக்கை எடுத்து இந்த கம்மாயை சீர்வாரி பண்ணி கரெக்டா தூர்வாரி பண்ணி கரையை பலப்படுத்தி இந்த மடைகள்லாம் கட்டி கரெக்ட் பண்ணி கொடுத்தா நாங்க ஏதோ விவசாயம் பண்ணி பிழைக்கலாம். இல்லைன்னா நாங்க முடியாது.